ஒர்க்கர்ஸ் அணிலிருந்து ஒருத்தர் மேனேஜராகவும் மேனேஜர் அணிலிருந்து ஒருத்தர் ஒர்க்கராகவும் ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு பிக் பாஸ். ஒர்க்கர்ஸ் அணிக்கு போகிறவங்க மேனேஜர் அணிக்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு முத்துக்குமரன் கை தூக்குறாரு. உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இதேனடா முத்துக்குமரன் போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. அங்கே போய் இவன் ஏதோ கேம் பிளே பண்ணுவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷாலும் இல்லை என்னால் இங்கே சைன் ஆக முடியல, நான் ஒர்க்கர்ஸ் அணிக்கு போனேன்னா நான் கொஞ்சம் ஏதாவது விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஷால் சொன்னதை கேட்ட தர்ஷிகா செம காண்டாகிறாங்க. ஏற்கனவே விஷால் மேனேஜர் அணியில் இருந்தாலும் ஒர்க்கர்ஸ் அணியில் இருக்கிற அன்சிதா கூட தான் புல்தரையில் படுத்துக்கிட்டு பேசுகிறாரு, அவங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா ஏற்கனவே செம காண்டில் இருக்காங்க. அதனால் ஆமாம் இவன் இங்கே மேனேஜராக இருந்து நம்ம போடுற மீட்டிங்கில் எதுவுமே அவன் பேசலை, அவனுக்கு இங்கே இன்ட்ரெஸ்டே இல்லை, அதனால் அவன் அங்கேயே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் மேனேஜர் அணிலேருந்து எல்லாரும் சேர்ந்து சௌந்தர்யாவை அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் அணிலேருந்து அங்கே போனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ரஞ்சித் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஸ்வாப் ஆகிறதுல பிக் பாஸ்க்கே விருப்பம் இல்லை போல இருக்கு. இந்த முறையும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு ரஞ்சித் அடுத்த முறையும் ஃப்ரீயாகவே போயிடுவாரோ அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ. இதில் யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சௌந்தர்யா வரதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒர்க்கர்ஸ் அணி சொல்லவும், அதே மாதிரி ரஞ்சித் வரதுலையும் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி மேனேஜர்ஸ் அணியும் சொல்கிறாங்க. சரி நீங்கள் வேற 2 பேரை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சொல்லுங்கள், இந்த முறை நான் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுற அதிகாரத்தை தரமாட்டேன், யார் 2 பேர் சொல்கிறீங்களோ அவங்க தான் அந்த டீமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏற்கனவே சொன்னது மாதிரி மேனேஜர் அணிலேருந்து விஷாலையே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. ஒர்க்கர்ஸ் அணிலேருந்து யார் அனுப்புறது அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பமாக இருக்காங்க. அங்கே இருக்கிற 7 பேரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு பேரை சொல்கிறாங்க. கடைசியில் அருணுக்கு அதிகமான ஓட்டுகள் விழுந்து அருண் அனுப்பலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஒர்க்கர்ஸ் அணிலேருந்து வந்தால் அருண் இல்லைனா பவித்ரா தான் வரப்போகிறாங்க அப்படின்னு தீபக் முத்துக்குமரன் 2 பேரும் கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க. விஷால் எதுக்காக அந்த அணிக்கு போகணும் அப்படிங்கிறத தர்ஷிகா நீயே சொல்லுமான்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்லவும் தர்ஷிகா செம கோவத்தில் சொல்கிறாங்க, விஷால் இந்த அணிக்காக எதுவுமே பண்ணலை, எண்ணம் பூராவும் அங்கேயே இருக்கிறதுனால விஷாலை அங்கேயே அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல் ஸ்வாப்பில் அருணும் விஷாலும் மாறி இருக்காங்க. அடுத்தடுத்த ஸ்வாப்பிங்கில் யாரெல்லாம் மாற போகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம்.